ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜ்ஜஸ் குக்கிங் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன ட்ரை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ரசமும் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மீன் பொரியலும் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அதோட ரெசிபி வந்து நான் இப்போ இதுமாரி சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரசத்துக்கு இந்த ஒரு மீன் பொரிச்ச மீன் மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க, நான் வந்து பொரிச்சு வச்சுக்குவேன். நமக்கு வந்து எண்ணெயில் வந்து மசாலா பிரிஞ்சே போகாது, நல்லா கோட்டாகி சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும். சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரசம் வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு சின்ன துண்டு 1 இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு புளியை வந்து ஊற வச்சுருக்கிறேன். அது கூடவே 3 தக்காளியை நடுவில் இருக்க தண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து தக்காளி இப்போ எல்லாம் முதல்ல மாதிரி சாஃப்டாக இருக்கிறதில்ல, அதனால் நமக்கு ரசத்துக்கு கரைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வேக வச்சு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, நான் அதை இறக்கி வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, மீனுக்கு வந்து மசாலா பரட்டிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் மீன் மசாலா செய்கிறதுக்காக மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, கொஞ்சமாக பச்சரிசி, இதை கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு 5-6 வெந்தயமும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வந்து நம்ம பொடி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது கூடவே நம்ம வரமிளகா போட்டு அரைக்கணும்னா நம்ம அரைச்சிக்கலாம் காரத்துக்கு. நான் இன்றைக்கி வந்து வரமிளகா சேர்க்கலை, அதுக்கு பதிலாக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மிளகாத்தூளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மல்லி, மிளகு, சீரகத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட மஞ்சத்தூள் வேணாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு. இதெல்லாம் வந்து 1 கிலோ மீனுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தையும் இது கூட புழிஞ்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா மசாலா ரெடி ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பொரிக்கிறதுக்காக திருக்க மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கறி மாதிரியே இருக்கும், சிக்கன் பீஸ் மாதிரியே நமக்கு இருக்கும். சாஃப்டாக இருக்கும் அதோட சதை வந்து. அது கூடவே கொஞ்சம் மாந்தல், அந்த மீனையும் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நாக்கு மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாந்தல் மீன், அதையும் வந்து ஒரு 3 துண்டாக போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு மசாலா ரெடியாக இருக்குது. இதை நம்ம பெரட்டி ஊற வச்சிடலாம். இப்போ மசாலா பெரட்டி ஊறிட்டு இருக்க டைமுக்குள்ளே நம்ம வந்து ரசம் வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு மசாலா பெரட்டி எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரமாக நமக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். இப்போது ரசத்துக்காக நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா, பூண்டு, மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, ஒரு சின்ன பச்சை மிளகா வேணாலும் இது கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு இதை தக்காளியை வந்து கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா, தக்காளியை கரைச்சி வடிகட்டிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லி இலையும் நான் சேர்த்துருக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன வடச்சட்டியில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் வெந்தயமும் சேர்த்துருக்குறேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, அதையும் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த ரசத்து கூட நம்ம கொட்டிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள். அவ்வளோதான். வதக்கிட்டு நம்ம இந்த ரசத்தோடு சேர்த்துட்டு நம்ம ரசம் வந்து நுரக்கட்டுற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு இறக்க போகிறோம். இப்போ இந்த ரசத்தை கூட பார்த்திங்கன்னா, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து நுரக்கட்ட விடலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சாம்பார் தூள் போடுறேன். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ரசப்பொடி போட மாட்டேன் எப்போவுமே. இந்த சாம்பார் தூள் தான் ஒரு 3/4 டீஸ்பூன் பக்கம் நம்ம சேர்ப்பேன் நான். அவ்வளோதான், சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிண்டி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நுரக்கட்ட விடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரசம் நுரக்கட்டிச்சு. இப்போ இதை இறக்கிட்டு நம்ம மீனை வந்து பொரித்து எடுத்துக்கலாம்.
மீன் பொரிக்கிறதுக்காக நமக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, ரெடியாக இருக்குது. ரொம்ப வந்து எண்ணெய் ஊற்றலை, ஓரளவுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குது. இதில் வந்து நம்ம பாதி மீனை பொரித்து எடுத்துக்கலாம். மாந்தலில் பாதியும் திருக்க மீனில் பாதியும் நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியது தான். இந்த மசாலா போட்டு பொரிக்கிற மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும். நல்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் நமக்கு பொரிஞ்ச உடனே அடுத்த பக்கம் திருப்பி விட்டு நம்ம வந்து எடுக்க வேண்டியது தான். இந்த திருக்க மீனை வந்து சாப்பிட்டு பார்க்கலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன். அவ்வளோதான், நமக்கு ஒரு பக்கம் வந்து பொரிஞ்சிருச்சு. நம்ம திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா நமக்கு ரசத்து கூட சாப்பிட்றதுக்கு, சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். இந்த மசாலா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி மீன் பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு வந்து மீனை பொரிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மீன் பொரித்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பொரித்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நமக்கு நடுவில் இருக்க மீன் மட்டும் கொஞ்சம் இன்னும் பொரியலை. அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நமக்கு திருப்பி விட்டு பொரித்து எடுத்துடலாம். முடிஞ்சது, அவ்வளோதான் நம்மளுடைய வேலை.